திண்டுக்கல் மாவட்டம் சிலுக்குவார்பட்டி அருகே கண்டெய்னர் லாரியும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 2 பேர் உயிரிழந்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முருகேசன் வழங்க கேட்கலாம். முருகேசன், வணக்கம். இந்த விபத்து குறித்து மேலும் சொல்லுங்க. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அடுத்த சிலுக்குவார்பட்டியில் நிலக்கோட்டையிலிருந்து மதுரை மார்க்கமாக செல்லும் சாலையில் பார்ச்சுனர் காரும் கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் வழக்கறிஞர் உள்பட 2 பேர் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர். சிவகாசி ஆணையூர் பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் ராஜபிரபு, வயது 40. இவர் தனது காரில் மதுரை பேரையூரைச் சேர்ந்த 30 வயதான கார்த்திக்குடன் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை சிலுக்குவார்பட்டி வழியாக தங்களது காரில் வந்து கொண்டிருந்தனர். காரை ராஜபிரபு ஓட்டி வந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல தூத்துக்குடியில் இருந்து சுரேஷ் என்பவர் கண்டெய்னர் லாரியை தூத்துக்குடியிலிருந்து வத்தலக்குண்டை நோக்கி கண்டெய்னர் லாரியை ஓட்டி வந்துள்ளார். இதில் சிலுக்குவார்பட்டி அருகே வழக்கறிஞர் காரும் கண்டெய்னர் லாரியும் நேருக்கு நேர் பயங்கரமாக மோதியது. மேலும் கண்டெய்னர் லாரி ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து காரை இடித்து சாலையோர பள்ளத்தில் இருந்த புளியமரத்தின் மீது மோதி நின்றது. இதில் காரை ஓட்டி வந்த வழக்கறிஞர் ராஜபிரபு மற்றும் கார்த்திக் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இதனால் இப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் உடனடியாக 108 ஆம்புலன்ஸ் மூலமாக மற்றும் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த நிலக்கோட்டை காவல்துறையினர் இருவரையும் மீட்டு நிலக்கோட்டை அரசு மருத்துவமனையில் உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி முருகேசன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.